வர சட்டமன்ற தேர்தல்ல காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் சீமான் போட்டியிட போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில முதல் முறையா நாம் தமிழர் சீமான் சட்டசபைக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி சீமான் பேச்சாற்றல் மிகுந்த வல்லமை பெற்றவர். புதிய புதிய கருத்து சிந்தனைகளை வெளியிட்டு காரசாரமும் பேசுறவரு சீமான். இதன் மூலமா அப்பப்ப சர்ச்சைகளையும் ஏற்படுத்துவாரு. பொது வெளிகளையும் பத்திரிகை நிருபர்கள் மத்தியிலும் மற்றும் பொது கூட்டங்களையும் போர் முழக்கமிட்டு சீமான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டசபையில பேச போறார் அப்படின்றத நினைச்சு பார்த்தா மிகப்பெரிய பரபரப்பு காட்சியா தோணுது. கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு இப்போ நாம் தமிழர் சீமானுக்கு சட்டசபைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கைகூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். வர சட்டமன்ற தேர்தல்ல திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் இப்படி 4 முனை போட்டி நிலவுது. தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூர்ல நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட வாரியாக நாம் தமிழர் சீமான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். அந்த வகையில காரைக்குடி தொகுதியில சீமான் போட்டியிட போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் எதுக்காக காரைக்குடி தொகுதியை தேர்வு செஞ்சார் அப்படிங்கறத பத்தின பின்னணி தகவல்கள் இப்ப வெளியே வந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்களை அறிவிச்ச வகையில வழக்கம் போல 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு 2 பாலினத்தவருக்கும் சரிசமமா வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. நாம் தமிழர் சீமானை பொறுத்த வரைக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல்ல கடலூர் தொகுதியில போட்டியிட்டார். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு திருவொற்றியூர் தொகுதியில போட்டியிட்டார். ஆனா மேல சொன்ன மாதிரி இந்த 2 தேர்தல்களையுமே சீமான் தோல்விதான் அடைஞ்சாரு. அதை முன்னிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எப்படியும் அவரை வெற்றி பெற செஞ்சு சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப உறுதிப்பாடு கொண்ட நிலையில தான் இருக்கிறாங்க. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே நேரடியா போட்டியிட போறது கிடையாது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால இந்த தொகுதியில திமுக தரப்புல காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு தரப்படும்னு தெரியுது. ஏன்னா இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு மறுபடியும் இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு காரைக்குடி தொகுதியை ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியில அதிமுகவும் நேரடியா போட்டியிட போறது கிடையாது. அதே வேளையில கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இங்க 17% வாக்குகளை பெற்றிருக்கிறார். மேலும் இந்த தொகுதியில முக்குளத்தோர் முத்தரையர் சமூக வாக்குகள் அதிகமா இருக்கு. அவங்களுடைய வாக்கு சீமானுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. இதே வேளையில தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபு வாக் அப்படிங்கிறவரு அங்க தீவிர பணி செஞ்சுட்டு வராரு. இவரு சீமானுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுமே நேரடியா போட்டியிடாததால சீமானுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இது மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய இளையான்குடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரணி ஊர் தான் சீமானுக்கு சொந்த ஊர். இதுக்கு முன்னாடி காரைக்குடி தொகுதியில தனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது. அதன் பிறகுதான் சீமான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். அந்த வகையில இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தல்ல சீமானுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. இதனால கட்சி தொடங்கின 16 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையா சீமான் சட்டசபைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால அவருடைய கலாட்டா போர்க்குரலை இனிமே சட்டசபையிலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முக்கிய செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.